ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி மாலை 4:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் இரவு 8:10 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருப்பா. கரணம் பார்த்தோம்னா பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாடாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் என்பதை கொடுத்திருப்பார்கள். ஆக பெருமாளை நினைத்து அந்த திருவோண விரதத்தினை மேற்கொள்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இதுபோக இன்றைய தினமானது ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளை துவக்குவதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 6:06 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சம்பவிக்கிறது. சந்திர உதயம் என்பது இரவு 3:03 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 2:05 சம்பவிக்கிறது. ராகு காலம் என்பது மதியம் 1:43 முதல் மதியம் 3:14 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:06 முதல் 7:37 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:09 முதல் 10:40 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:40 கொடுத்திருக்கிறார்கள். சரி, இன்றைய தினத்தினுடைய சூலம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தெற்கே சூலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இந்த சூல தோஷம் என்பது மதியம் 2:13 வரையில் இருக்கிறது. ஆக மதியம் 2:13 மேலாக தாராளமாக இன்றைய தினம் தெற்கு நோக்கி நாம் பயணிக்கலாம். அதற்கு முன்னதாக பயணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்லெண்ணெய் தானம் விடுத்து அதன் பிறகு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதனை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார், சார் 10ல் குரு பதவியை பறிப்பாரா? ஏன்னா அடிக்கடி இந்த 10ல் குரு பதவியை பறிச்சிருவார் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அதுவும் அடுத்த மாதம் குரு பயிற்சி வேறு வரப்போகிறது. இப்போ நாங்கள் இதை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். இந்த 10ஆம் இடத்திற்கு குரு வந்தால் எங்களுடைய பதவி பறிபோய் விடுமா என்பதுதான் இவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக அப்படி நடக்காது. இதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்பயே எடுத்துக்கலாமே. இப்போ அட் ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குருவானவர் மேஷ ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். கடகராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே 10ல் தான் குருங்கிறவர் இருக்கார். ஆக எல்லா கடகராசிக்காரர்களுக்குமே பதவி என்பது பறிபோய் விட்டதா? அப்படியே ஒரு அனலைசிஸ்குள்ளே பாருங்களேன். எனக்கு தெரிந்தே நிறைய கடகராசிக்காரர்கள் இந்த வருடத்திலே பதவி உயர்வினை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆக பதவி உயர்வு என்பதும் அந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா உடனே உனக்கு 10ல் குரு வந்துட்டார் அதனால தான் வேலை போயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரை வச்சுட்டு அதுக்கான ஒரு கொஸ்டினாக இதை போடுறோம். நிச்சயமாக அந்த மாதிரி இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் சார் 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழியானது சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கான உண்மையான விளக்கம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த மேஷத்திலிருந்து எண்ணி வர 10வது ராசி என்பது எதுவாக வரும் அப்படி யோசிச்சு பாருங்களேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் என்பது 10வது ராசியாக வர்றது இல்லையா? இந்த மகர ராசியிலே குருவானவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீச்ச பலத்துடன் இருப்பார். அதாவது 10வது ராசி பொதுவாக அந்த மேஷத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது இதை அந்த காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவார். இந்த 10வது ராசியான இந்த மகர ராசிக்குள்ளே குரு பிரவேசிக்கும் பொழுது அந்த மகர ராசியிலே குருவானவர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குருவினுடைய பலமானது குறைந்து விடுகிறது. அவர் நீச்ச பலத்துடன் இருப்பார்.
யாருடைய ஜாதகத்திலே அந்த 10ஆம் பாவகத்திலே குரு நீச்ச பலத்துடன் இருக்கிறாரோ, நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாமே, ஒரு மேஷ லக்னத்திலே பிறந்திருப்பார், அவருக்கு 10ல் குரு இருக்கு, அது நீச்ச பலத்தோடு இருக்கும் பொழுது இவருடைய லக்னாதிபதியாகிய செவ்வாயும் பலமிழந்து, அதே மாதிரி 10ஆம் பாவத்துக்கு அதிபதியாகிய இந்த சனி என்பவரும் பலமிழந்து இருக்கின்ற அந்த சூழலிலே தான் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த 10ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய நீச்ச பலம் பெற்ற குருவானவர் இவருக்கு பதவி உயர்வினை தரமாட்டார். அந்த பதவி உயர்வு வர்ற நேரத்தில் கூட என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இவரோட ஜூனியர்ஸ் கூட அந்த இடத்துல இவரை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவார். இதுதான் அதற்கான பலன். உடனே மேஷ லக்னக்காரெல்லாம் எடுத்துட்டு எனக்கு 10ல் குரு நீச்சமாக இருக்கே, நான் கஷ்டப்படுவணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயமே இது கூட ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட் தானே தவிர, இதில் எது தீர்மானம் பண்ணணும்னு சொன்னால், அந்த 10ஆம் பாவத்திற்கு அதிபதியாகிய அந்த சனியானவர் பலம் பெற்றிருக்கின்ற அந்த பட்சத்திலே கண்டிப்பாக இவர்களுக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக பதவி உயர்வு என்பது கிடைக்கும். அதே மாதிரி மேஷ லக்னம்னு வந்துடுது இல்லையா, அந்த லக்னாதிபதி செவ்வாய் என்பவர் இதே 10லே நீச்சம் பெற்ற குருவோடு இணைந்து இந்த செவ்வாயானவர் உச்சபலத்துடன் சஞ்சரிக்கின்ற அந்த பட்சத்திலே என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்பது கிடைத்து இவர் கண்டிப்பாக உயர் பதவியினை வகிப்பார். ஆக 10லே குரு பதவியை பறிப்பார்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி கோச்சார ரீதியாக இன்றைக்கி நம்ம ராசிக்கு 10ஆம் பாவத்துக்கு வரார், அதனால் நமக்கு பதவி பறிப்போயிடும் நினைக்கிறது முற்றிலும் தவறு. 10வது ராசியாகிய மகர ராசியிலே குருவினுடைய பலம் என்பது குறைந்து இருப்பதால், அந்த மாதிரி மகரத்திலே குருவினை பெற்றவர்களுக்குத்தான் அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதற்கான உண்மையான விளக்கம். இந்த விளக்கத்தினை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது அடுத்து வர்ற குரு பெயர்ச்சியை நினைச்சு சிம்மராசிக்காரா யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.